இன்னைக்கு பைசன் திரைப்படம் மூலமா தான் என்ன தம்பி மாரி செல்வராஜ் மூலமா இன்னைக்கு வெளியே வந்திருக்கோம்னா 30 வருடங்களுக்கு முன்னாடி நாங்க பட்ட கஷ்டங்களுக்கு இன்னைக்கு இந்த மேடை எனக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலே அதற்கு துணை முதல்வர்களுக்கு விளையாட்டு அமைச்சருக்கு முதல்ல நான் நன்றி செலுத்துறேன். ஏன்னா அவங்க தான் கண்டிப்பா அந்த பங்கன்ல கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். விளையாட்டு வீரர்களுக்கு 3% கோட்டாவில் 178 பேருக்கு இன்னைக்கு ஆர்டர் கொடுக்க இருக்கிறாங்க. அதற்கு நம்ம விளையாட்டு வீரர் சார்பா நன்றி வந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க விளையாடுற காலத்துல ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதாவது ட்ரையல்ஸ் வச்சு தான் எடுப்பாங்க. இன்னைக்கு நீங்க நேஷனல்ஸ் வின் பண்ணிட்டு நேஷனல் கேம்ஸ் வின் பண்ணிருந்தாலே உங்களுக்கு 3% கோட்டாவில் இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தமிழக அரசு விளையாட்டுத்துறை இவ்வளவு சிறப்பா கொண்டு போயிருக்காங்க. உண்மையிலே அது நம்ம விளையாட்டு வீரர்களுக்கு கொடுத்த பொற்காலமா தான் இதை நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழக அரசு சார்பாக நம்ம எப்படிலாம் ஒரு கிராமப்புறத்தில் விளையாட்டு வீரர்கள் எப்படி முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல 2022ல செஸ் ஒலிம்பியாட் நடத்தினாங்க. ஹாக்கி டோர்னமெண்ட் இன்டர்நேஷனல் ஹாக்கி டோர்னமெண்ட் நடத்தினாங்க. ஜூனியர் ஹாக்கி டோர்னமெண்ட் நடத்தினாங்க. இப்படி ஒவ்வொரு விளையாட்டு போட்டிகளையும் எதுக்காக தமிழ்நாட்டு நடத்துறாங்கன்னா நம்ம விளையாட்டு வீரர்கள் இன்டர்நேஷனல் லெவல்ல சாதிக்கணும்னு சொல்லி தான் அந்த விளையாட்டு போட்டிகள் நடத்திட்டு இருக்காங்க. உண்மையிலே அதற்கு நம்ம முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வருக்கும் எனது சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன்.